மனிதனோட உழைப்புங்கிறது வந்து முதலாளிகளுக்கு தேவைப்பட்டது. ஆடு மாடுகளை விற்பது போல மனிதர்களை அடிமைகளாக கொத்தடிமைகளாக விற்கும் நிலை வந்து ரொம்ப கடுமையா இருந்துச்சு. மேதை மார்க்ஸ் அவர்கள் வந்து சொன்னது உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்று சொன்னாரு. போராட்டத்திற்கு தயாரானாங்க. அவங்களுடைய கோரிக்கை வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது. 8 மணி நேர வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம். 18ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய தொழிலாளர்களது போராட்டம் 2025ஆம் ஆண்டு வரை இன்னும் தொடர்ந்துட்டு இருக்குது. தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிறவர்களை வந்து தொழிலாளர்களாகவே மறுக்கிறாங்க. அனைத்து மாவட்டங்கள்லயுமே பாத்தீங்கன்னாக்கா தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. தொழிலாளர் விரோத சட்டங்கள், அதாவது 44 சட்டங்களை 4 சட்டங்களாக சுருக்கி இன்னைக்கு வந்து தொழிலாளருக்கு எதிராகவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பாசிச மோடி ஆட்சி. அந்த மோடி ஆட்சியை வந்து நம்ம எதிர்த்து நம்முடைய குரல்களை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அம்பர்லா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மே தினம் அப்படிங்கிற ஒரு நாள், அதை வந்து ஒரு பெருசா நினைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அனைவருக்கும் இருக்கிற ஒரு கேள்வியா இருக்கலாம். என்னன்னா 139வது மே தினத்தை வந்து நாம இப்ப இன்னைக்கு வந்து கொண்டாட போறோம். அதுக்கு ஏன் அந்த காரணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா, பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய தியாகம், அவர்களுடைய ரத்தத்தை சிந்தி அவர்கள் நமக்காக போராடி பெற்ற உரிமைகள் தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். 18ஆம் நூற்றாண்டிலேயே வந்து இந்த தொழிலாளர்கள் போராட்டம்ங்கிறது வந்து தொடங்குச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதி காலத்துல வந்து குடிசைகள்லயும் ஆற்றோரங்கள்லயும் வாழ்ந்துட்டு இருந்த மனிதன் வந்து தனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சொத்துக்களை பராமரிப்பதற்காக பாதுகாப்பதற்காக வந்து நிலங்கள் தேவைப்பட்டுச்சு. தன்னுடைய குடும்பமாக வாழ எப்ப ஆரம்பிச்சானோ அப்பவே வந்து இந்த ஒடுக்குமுறை அப்படிங்கிறது வந்து ஒண்ணு கூடயே சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பலம் படைத்தவன் வந்து இருக்கிற இடங்களை வந்து சொந்தமாக்கிட்டான். வலுவிழந்தவர்கள் வந்து அவர்களுக்கு அடிமையாக வாழ்ந்தாங்க அப்படிங்கறதா நம்முடைய வரலாறு. இந்த மாதிரி பலம் உள்ளவர்கள் வந்து முதலாளிகளாக வந்து மாறிட்டாங்க. முதலாளின்னு சொன்னாக்கா எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அப்பவே வந்து வர்க்க பிரச்சனை அப்படிங்கிறது வந்துருச்சு. தொழிலாளி முதலாளி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில வந்து மக்கள் வந்து வந்துட்டாங்க. ஆடு மாடுகளை விற்பது போல மனிதர்களை அடிமைகளாக கொத்தடிமைகளாக விற்கும் நிலை வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப கடுமையா இருந்துச்சு. உலகெங்கிலும் வந்து இந்த கொத்தடிமை முறைங்கிறது வந்து கடுமையா இருந்தது. மனிதனோட உழைப்புங்கிறது வந்து முதலாளிகளுக்கு தேவைப்பட்டது. இயந்திரங்களை தயாரிப்பதற்கு, கட்டடங்களை கட்டுவதற்கு, பாலம் அமைப்பதற்கு, சாலைகளை உருவாக்குவதற்கு, இது போன்ற விஷயங்களுக்கு மனித உழைப்புங்கிறது வந்து அப்ப இலவசமாக கிடைத்தது. கொத்தடிமைகளை வைத்து காலப்போக்கில் வந்து கூலி அப்படிங்கிற ஒரு முறை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சுனாக்கா, மிகவும் மலிவான கூலிக்கு வந்து தொழிலாளர்களை வந்து கொத்தடிமைகளாக வச்சிருந்த முதலாளிகள் வந்து சக்தி படைத்தவர்களாக மாறிட்டாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. 18ல இருந்து 20 மணி நேரம் வரைக்கும் கூட தொழிலாளி வந்து தன்னுடைய உழைப்பை செலுத்தி மலிவான கூலிக்கு வேலை செய்துட்டு இருந்த காலத்துல வந்து அன்னைக்கே வந்து நம்முடைய தொழிலாளர்களுடைய போராட்டம் என்பது துவங்கிடுச்சு. முதல்ல வந்து 8 மணி நேர வேலை தான் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி போராட்டங்கள் வந்து ஆஸ்திரிய நாடுகள்ல 1856லயே வந்து தொடங்கிடுச்சு. அப்ப அதுதான் வந்து முதல் வந்து தொடங்கின போராட்டங்கள்னு சொல்லலாம். படிப்படியா பாத்தீங்கன்னாக்கா 1886ஆம் ஆண்டு வந்து அமெரிக்கா, சிகாகோ போன்ற நகரங்கள்ல வந்து பெரிய அளவிலான 12,000த்திற்கு மேற்பட்ட பல தொழிலாளர்கள், பல ஆலைகளில் பணி செய்யக்கூடிய தொழிலாளர்கள் வந்து தங்களுடைய போராட்டங்களை வந்து உறுதிப்படுத்தினாங்க. வேலை நிறுத்தங்கள் ஏற்பட்டுச்சு. அது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுமே போராட்டத்திற்கு தயாரானாங்க. அவங்களுடைய கோரிக்கை வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது. 8 மணி நேர வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் அப்படிங்கறத வந்து உறுதிப்படுத்த சொல்லி வந்து அவங்க போராட்டத்துல வந்து இறங்குனாங்க. ஆனா இதுல என்ன கொடுமையான விஷயம்னு சொன்னா, 18ஆம் நூற்றாண்டில் துவங்கிய தொழிலாளர்களது போராட்டங்கிறது இப்ப வரைக்கும் வந்து இன்னைக்கு நம்ம அதை நோக்கிதான் இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த தொழிற்சங்க தலைவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா நமக்குன்னு சொல்லி உரிமைகளை போராடி பெற்று கொடுத்தனர். ஆனா இன்னைக்கு நம்ம வந்து போராடி பெற்ற உரிமைகளை, தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு சட்டங்களையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக நம்ம போராடிட்டு இருக்கிறோம். இருக்க உரிமைகளையும் சட்டங்களும் நம்மை விட்டு போகாமல் இருப்பதற்கு, தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்கோசரம் நம்முடைய போராட்டம்ங்கிறது இன்னைக்கு வந்து தொடர்ந்துட்டு இருக்கிறதுங்கிறது வந்து மிகவும் வந்து ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்குது. ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, மலிவான ஒரு கூலிக்காக இப்பொழுதும் தொழிலாளர்களை அடிமைப்படுத்தும் முறையை வந்து நம்முடைய முதலாளிகள் வந்து ரொம்ப கை நேர்த்தியாக அதை வந்து கையாண்டுட்டு வராங்க
அப்படிங்கிறதுதான் வந்து இதுல நமக்கு அப்பட்டமா தெரியுது. எப்படின்னாக்கா ஒரு சிலர் மட்டுமே லாபம் அடைவதற்கு, ஒரு சிலர் மட்டுமே பெரிய உலக பணக்காரர்களாக ஆவதற்கு, உலகில் உள்ள அனைத்து தொழிலாளர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கங்களை கூட்டாக இணைத்துக் கொண்டு தொழிலாளர்களுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடுவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயமாக இருக்குது. எல்லா இடங்களிலும் வந்து அனைத்து தரப்பு தொழிலாளர்களும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சு போராடிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது உழைப்பு என்பது வந்து நம்மளுடைய ஒரு வாழ்வாதாரத்தை கொண்டு போவதற்காக, தன்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நாம் அனைவரும் உழைக்கணும். உழைப்பு தான் வந்து மெயினான விஷயம். உழைப்பு இல்லாம எதுவுமே இல்லைங்கிறத வந்து யாருனாலையும் மறுக்க இயலாது. ஆனால் அந்த உழைப்பை வந்து சுரண்டுவதற்கு ஒரு கூட்டம் தனியாக இருக்கிறது. அந்த உழைப்பை சுரண்டுகின்ற கூட்டமானது திட்டமிட்டு தொழிலாளர்களை வந்து சதி செயலை ஈடுபடுகிறது அப்படிங்கறது வந்து வருத்தமான விஷயமா இருக்குது. இன்னும் சொல்லணும்னாக்கா கார்பரேட் முதலாளிகள் ஆகட்டும், இல்லைன்னா உள்ளூருக்குள்ள இருக்கக்கூடிய சிறு முதலாளிகளாகட்டும், ஒரு குறுந்தொழில் ஈடுபடுகின்ற முதலாளியாகட்டும், அனைவரும் முதலாளி அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில தான் வந்து அவங்க வந்து செயல்படுறாங்க. தொழிலாளியுடைய நலன்களை வந்து அறவே மறந்துடுறாங்க. அந்த தொழிலாளிகளுக்கான பாதுகாப்பு என்பது மிகவும் மறுக்கப்பட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிறவர்களை வந்து தொழிலாளர்களாகவே மறுக்கிறாங்க. தொழிலாளர் அப்படின்னு சொல்லி கூட அவங்களை ஏத்துக்கல. அந்த நிலைமையில இன்னைக்கு வந்து இருக்காங்க. அதாவது சொல்லணும்னாக்கா இப்ப கோவை மாவட்டத்துல குறிப்பிட்டு சொல்லணும்னா செம்மொழி மாநாடு நடந்த சமயங்கள்ல தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர்களை வந்து ஒப்பந்த முறையில வந்து பணிக்கு எடுத்துக்கிட்டாங்க. அப்ப என்ன மாதிரி உத்தரவாதம் கேட்டீங்கன்னாக்கா ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் பணி செய்ததுக்கு அப்புறம் அவர்களை வந்து பர்மனன்ட் லேபர்களாக வேலையில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவாதத்தோடய அந்த மாதிரி வந்து அவர்களை வேலைக்கு எடுத்தாங்க. ஆனா இன்று வந்து பாத்தீங்கன்னாக்கா 25 ஆண்டுகளுக்கு மேல ஆச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் யாரையும் வந்து பர்மனன்ட் லேபர்களாக எடுக்கல, வேலை நிரந்தரங்கிறது செய்யல. அது வந்து மிகவும் வந்து தொழிலாளர்கள் மத்தியில வந்து ஒரு விரக்தியை ஏற்படுத்தி இருக்குது. இங்க கோவைன்னு மட்டும் சொல்ல முடியாது, அனைத்து மாவட்டங்கள்லயுமே பாத்தீங்கன்னாக்கா தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இன்னும் குறிப்பிடணும்னா மாவட்டம்னு கூட சொல்றதுக்கு இல்ல, அனைத்து மாநிலங்களிலும் தூய்மை பணியாளர் என்பவர் மிகவும் வந்து ஒரு அடிமட்டத்துல இருக்கிறவங்க அப்படிங்கறத வந்து அரசாங்கத்தினர் வந்து கணக்குல வச்சுக்கிட்டு அவர்களை இன்னும் அடுக்கப்பட்ட மூட்டையின் அடிமூட்டையாகவே வச்சிருக்கணும் அப்படிங்கறதுல வந்து தெளிவா இருக்கிறாங்க. அப்படிங்கறத வந்து நம்ம இன்னைக்கு நடந்துட்டு இருக்க விஷயங்களை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னாக்கா மிகவும் அடிப்படையான ரொம்ப கம்மி கூலி, அந்த கூலியை கொடுக்கறதுக்கு வந்து அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. 550 ரூபாய் அப்படிங்கிற கூலிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா நம்ம வந்து AICCTU தொழிற்சங்கமானது 770 ரூபாய் கூலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறோம். அவங்களோட பணியை பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லி வச்சிருக்கிறோம். அதுல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பை உத்தரப்படுத்துங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து இன்னைக்கு நம்ம போராடிட்டு இருக்கிறோம். 8 மணி நேரம் தான் வேலை செய்வாங்க, அவங்களுக்கான வேலை பழுவை கொடுக்காதீங்கன்னு சொல்லி இன்னைக்கும் போராடுறோம். அப்ப இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? 18ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய தொழிலாளர்களது போராட்டம் 2025ஆம் ஆண்டு வரை இன்னும் தொடர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். விடுதலை என்பது அனைவருக்கும் சமமானது. அந்த சமமான விடுதலை வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு சிலருக்கு மட்டுமே அந்த சுதந்திரத்தையும் அந்த விடுதலையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து தொழிலாளிகள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அதிகப்படியான தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த தொழிலாளர்களுக்கு அந்த சுதந்திரமும் விடுதலையும் வந்து இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. மாற்றுவதற்கான முயற்சியில தான் இன்னைக்கு வந்து அனைத்து தொழிற்சங்கங்களாகட்டும், நம்முடைய குறிப்பிட்டு சொல்லணும்னா AICCTU தொழிற்சங்கம் வந்து ரொம்ப வந்து நம்ம முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். என்ன சொல்லணும்னாக்கா கடைகளில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் அவர்களுடைய நிலைமையை வந்து கணக்குல எடுத்துட்டோம்னாக்கா மிகவும் பரிதாபத்துக்குரியதா இருக்கும். காலையில 8-9 மணிக்கு அந்த கடைக்குள்ள உள்ள வேலைக்கு போனாங்கன்னா இரவு 10 மணி வரை நின்னுட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு வந்து ஒரு இருக்கை கூட கொடுக்கறது கிடையாது. இதை வந்து நம்ம அரசாங்கத்துக்கு நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கிறோம். அவங்களுக்கு வந்து உட்காரத்துக்கு ஒரு சேர் கொடுங்க, அதாவது கஸ்டமர்ஸ் வந்து வர நேரங்கள்ல மட்டும் அவங்க நின்று வேலைகளை செய்துட்டு மீத நேரங்கள் அவங்க உட்காரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். ஆனா அதை வந்து அந்த முதலாளிகள் வந்து மறுக்கிறாங்க. அவங்களுக்கான உரிமைகளை அங்க கொடுத்திருக்காங்களா இல்லையான்னு சொல்லி ஆய்வு பண்ண வேண்டிய தொழிலாளர் நலத்துறை வந்து கை கட்டி வாய்ப்பொத்தி தான் இருக்கு, அமைதியா தான் இருக்குது. ஏன்னாக்கா அது அவங்களுக்குள்ள என்னதுன்றது தெரியல. இதை போய் ஆய்வு பண்றதுல என்ன தவறு இருக்குது? அந்த பெண்கள்கிட்ட வந்து நம்ம பேச முடியாது, நம்மள்ட்ட அவங்க பேச மாட்டாங்க, நம்மள்ட்ட சொல்ல மாட்டாங்க. அது வந்து உண்மையான விஷயம். ஏன்னு கேட்டாக்கா நம்மகிட்ட அவங்க பேசுனாங்கன்னு சொன்னா
அவங்களுடைய வேலை பறி போயிருமோ, ஏன்னா குடும்ப சூழ்நிலை அப்படி, குடும்ப வறுமை அப்படி. இருக்கக்கூடிய கம்மியான கூலியை வாங்கிட்டு அதிகப்படியான உழைப்பை செலுத்திட்டு இருக்கிற நம்ம பெண்களாகட்டும் இல்லைன்னா ஆண் தொழிலாளர்களாகட்டும் எவ்வளவு சிரமத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறது வந்து நம்ம கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கிறோம். எப்ப கட்டுமான தொழிலாளர்கள் எடுத்தாலும் அதே மாதிரிதான். கட்டுமான தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க வந்து அவங்களுக்கு வந்து வருமான சான்றிதழே வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வேலை என்பது நிரந்தரமற்ற வேலை. எப்ப வேலை கிடைக்கும், எப்ப வேலை இல்லாம போகும், மழை நேரத்துல வேலை இருக்காது, அதே போல கடுமையான வெயிலை எதிர்கொள்ளணும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு தொழிலாளிகளும் வந்து ஒவ்வொரு விதத்தில் வந்து பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அதே போல நிரந்தர தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பாக்கப்பட்ட தொழிலாளர்களாகட்டும் அமைப்பாக்கப்படாத தொழிலாளர்களுக்காகட்டும் போரை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு வந்து நம்முடைய நாடு வந்து இன்னைக்கு வந்து தொழிலாளர்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா தொழிலாளர் விரோத சட்டங்கள், அதாவது 44 சட்டங்களை 4 சட்டங்களாக சுருக்கி இன்னைக்கு வந்து தொழிலாளருக்கு எதிராகவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பாசிச மோடி ஆட்சி. அந்த மோடி ஆட்சியை வந்து நம்ம எதிர்த்து நம்முடைய குரல்களை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். விவசாய சட்டங்களை மாற்றி அமைத்தது, விவசாயிகளுடைய கடுமையான போராட்டத்தினால அந்த சட்டங்கள் வரவிடாம தடுக்கப்பட்டது என்னமோ வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இருந்தாலும் அவர்களுக்கான கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை வந்து எதையும் வந்து செயல்படுத்தாத மோடி ஆட்சியை கண்டிச்சு இன்னைக்கு நம்ம வந்து தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்கிறோம். இந்த விவசாய தொழிலாளர் சட்டங்களை வந்து விரோத சட்டங்களை வந்து ஏன் வர வேணாம்னு சொல்றோம்னு கேட்டாக்கா, அந்த தொழிலாளர் விரோத சட்டங்கள் நடைமுறைக்கு வந்துருச்சுன்னு சொன்னாக்கா தொழிற்சங்கங்கள் வந்து செயல்பட முடியாது, தொழிற்சங்கங்கள் வைப்பதற்கு உரிமை மறுக்கப்படும், தொழிலாளர்களது உரிமை மறுக்கப்படும், தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு என்பது மிகவும் மறுக்கப்படும். நம்ம இன்னைக்கு வந்து போராடக்கூடிய சுதந்திரம் நமக்கு இருக்கு, ஜனநாயக முறையில் போராடுறோம். அப்படியே போராடி கூட நம்முடைய போராட்டங்களை வந்து ஒரு வேடிக்கை பார்க்கின்ற அரசாங்கமா மட்டுமே இருந்துட்டு இருக்கிற அரசாங்கம் சுத்தமாக நம்மளை போராடுவதற்கு கூட தடை செய்யக்கூடிய, அதுக்கு வந்து மறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அந்த விரோத சட்டங்கள் வெளிவந்துச்சுன்னா கண்டிப்பா வருங்கிறதுல வந்து எவ்வித மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்காக தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து தெருவில் இறங்கி நம்ம போராடிட்டு இருக்கோம். இன்னும் சொல்லணும்னாக்கா இன்னைக்கு இன்றைய தினம் கோவையில நடைபெற்ற ஒரு தூய்மை பணியாளருடைய போராட்டம் என்பது நடைபெற்றது. அவர்கள் வந்து ஒரு 17 கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. முக்கியமா சொல்லணும்னாக்கா அதுல வந்து கூலி உயர்வு. கடந்த 25 ஆண்டுகளாக பணி செய்து கொண்டிருக்கின்ற தொழிலாளர்கள் எங்களோட கூலியை வந்து அதிகப்படுத்தி கொடுங்கன்னு கேட்கிறார். அது கூலின்னு சொல்றது வந்து தானா கேட்கல, கோவை மாவட்ட ஆட்சியர் வந்து கொடுக்கறேன்னு சொல்லி அறிவித்த 770 ரூபாய் கூலியை வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த கூலியை கொடுப்பதற்கு மாநகராட்சி நிர்வாகம் வந்து தயாரா இல்ல. கேட்டா என்ன சொல்றாங்கன்னாக்கா ஒப்பந்ததாரருடைய பொறுப்புங்கிறாங்க. ஒப்பந்ததாரருக்கும் மாநகராட்சிக்கும் உள்ள ஒப்பந்தத்தில் எவ்வளவு ரூபாய் சம்பளம் போட்டிருக்குதுன்னு சொல்லி பேச்சுவார்த்தையில கேட்டாக்கா அது தெரியலங்கிறாங்க. அப்ப இது வந்து ஒரு கேலி கூத்தா இருக்குது. அவங்க வந்து மாநகராட்சி தான் பொறுப்பு, மாநகராட்சி அதிகாரிகள் தான் பொறுப்பு நமக்கு. அப்படி இருக்க நேரங்கள்ல அவர்களை வந்து தொழிலாளர்களை பணி செய்ய வைப்பதற்கு அவர்களிடத்தில் கடுமையான பணி வாங்குறது, இதுக்கெல்லாம் வந்து மாநகராட்சிக்கு வந்து அதிகாரம் இருக்குது. ஆனா கூலி கேட்டாக்கா அதுக்கு அதிகாரம் கிடையாது. அவர்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் போன்ற எந்தவித வசதிகளையும் ஏற்படுத்தி தருவதற்கு பொறுப்பு கிடையாது. இன்று வரை வேலை செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு இஎஸ்ஐ என்பது முறைப்படுத்தப்படவில்லை. அந்த இஎஸ்ஐக்கான நம்பர் வந்து யாருக்கும் இன்னும் வந்து தரல. அது வந்து அவர்கள் ஏதாவது ஒரு உடல்நல குறைவு ஏற்பட்டுச்சுனாக்கா அந்த நேரத்துல போய் அங்க இருக்க அதிகாரிகளை கேட்டுட்டு அவங்க வந்து கொடுக்குற நம்பரை வச்சு அவங்க போய் அந்த சிகிச்சை பெற வேண்டிய சூழ்நிலை வந்து அவல நிலைதான் ஏற்பட்டு இருக்குது. இந்த பிஎஃப் வந்து முறையா வந்து செலுத்தப்படல அப்படிங்கறதெல்லாம் வந்து மிகப்பெரிய குறைபாடு. இன்னும் குறிப்பிடணும்னாக்கா பெண் தொழிலாளர்கள் இன்னைக்கு வைத்திருந்த கோரிக்கையில மெயினான விஷயங்கள்லாம் இதெல்லாம் எப்படிங்கிற இந்த பெண் தொழிலாளர்களுக்கு தங்களுடைய இயற்கை உபாதையை கழிப்பதற்கு எவ்வித வசதிகளும் அங்கு ஏற்படுத்தி தரப்படவில்லைங்கிறது வந்து பெண் தொழிலாளர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையா இருக்குது. அவங்க வந்து காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போனாங்கன்னாக்கா திரும்ப 3 மணி வரைக்கும் அவங்கள வந்து வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டம் என்பது வந்து மிகவும் கடுமையான வெப்ப அலை வந்து வீசுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்களிலும் எல்லா இதுலயும் வந்து தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. மதியம் 12 மணிக்கு மேல வந்து வெளியிலயே வர வேணாம், யாரும் வந்து எந்தவித பிரயாணம் பண்ணாதீங்க, வெளியில வராதீங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து அறிவிப்புகள் கொடுத்துட்டு இருக்க நேரத்துல அப்ப அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து மனிதர்கள் இல்லையா? அவங்களுக்கு வந்து வெப்ப அலை வந்து அவங்க மேல ஒண்ணுமே பண்ணாதா? அதற்கான என்ன ப்ரொடெக்ட் பண்ணிருக்கிறீங்க, அவங்களுக்கான என்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள்ல நீங்க ஈடுபட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து எங்களுடைய தொழிற்சங்கங்களுடைய கேள்வியா இருக்குது. இதுக்கு வந்து சொல்லணும்னாக்கா இப்ப கடந்த 2 நாட்கள் 7ஆம் தேதி வந்து கர்நாடகா நீதிமன்றத்துல ஏஐசிசிடி தொழிற்சங்கத்தின் மூலமாக ஒரு
வழக்கு வந்து தொடுக்கப்பட்டு அதில் வந்து ஒரு சில தீர்ப்புகள் வந்து கொடுத்திருக்காங்க கர்நாடகா நீதிமன்றத்துல. என்னன்னாக்கா தூய்மை பணியாளர்கள் வந்து 12 மணிக்கு மேல வந்து அவர்களை பணியில் அமர்த்தக்கூடாது. அதே போல அவர்கள் பணி செய்யக்கூடிய இடங்களிலும் அவங்க கூடுற இடங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குதா, அதே போல அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய குளிர்பானங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த அவங்களுக்கு கொடுத்திருக்க உடை வந்து அந்த வெப்பத்தை தாங்குவதற்கு ஏற்ற மாதிரி இலகுவாக இருக்கணும். அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து நிழல் குடைகள் அமைக்கணும். அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து நீதிமன்றத்தினால வந்து வலியுறுத்தப்பட்டிருக்குது. இதை வந்து நாங்க சுட்டி காமிக்கிறோம். இப்ப இதையெல்லாம் நீங்க வந்து செயல்படுத்துங்க, இதையெல்லாம் வந்து நீங்க இங்க கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். ஆனா இந்த அரசாங்கம் வந்து என்ன தெளிவா இருக்கிறாங்கன்னா, எதெல்லாம் மக்களுக்கு வேண்டாத விஷயமோ, மக்களுக்கு எதையெல்லாம் நம்ம வந்து துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமோ அதையெல்லாம் உடனடியாக நீதிமன்றத்தின் உத்தரவு இருந்துச்சுனாக்கா அடுத்த நாளே செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்குது. அதே போல இப்ப சமீபத்துல கொடிக்கம்பங்களை எல்லாம் அகற்றணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்துச்சு. உடனடியாக அதை செயல்படுத்தியது நம்முடைய காவல்துறை, நம்முடைய மாநகராட்சி. கொடி என்பதும் கொடிக்கம்பம் என்பதும் ஒண்ணு சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாது. குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா கம்யூனிஸ்டுகளினுடைய சிகப்பு கொடி அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு தனி வரலாறே இருக்குது. அதை பேசணும்னா நிறைய பேசணும். ஆனா சொல்லணும்னாக்கா சிவப்பு கொடி வந்து ஒரு தியாகத்தின் அடையாளம். பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் போராடி தங்களுடைய கோரிக்கைக்காக வெற்றி அடைந்த அந்த ரத்தத்தின் அடையாளமாக தான் அந்த சிகப்பு கொடி. அந்த கொடி கம்பங்களை அகற்றுவதற்கு உடனடியாக துடித்து கொண்டு இத்தனை கொடி கம்பங்களை எடுத்தோம்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்றீங்க. அதை நாங்க வந்து சரி ஒத்துக்கிறோம். எப்படின்னாக்கா உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவை வந்து நீங்க செயல்படுத்துறீங்கன்னு இதே நீதிமன்றங்கள் இந்த மாதிரியான உத்தரவுகள் எல்லாம் கொடுத்திருக்குது. ஏன் இதையெல்லாம் ஏன் செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க? அதே போல வந்து கொரோனா நேரங்கள்ல வந்து பணி செய்தாங்க தொழிலாளர்கள். அந்த தொழிலாளர்களுக்கு 15,000 வந்து ஊக்கத்தொகை தருவதாக அறிவிச்சீங்க. அதை வந்து நீங்க கொடுத்தீங்களா? கொடுக்கல. அதே நீதிமன்றம் வந்து மதுரையில வந்து கோர்ட்ல நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டுச்சு 15,000 ஊக்கத்தொகை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. இதையெல்லாம் ஏன் தரல அப்படிங்கறதெல்லாம் வந்து எங்களுடைய மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. இப்ப நம்ம வருத்தத்திற்குரிய விஷயமா நம்ம சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த தொழிலாளர் விரோத ஆட்சிகள் நடக்கிற நேரத்துல நம்ம தமிழ்நாட்டுல வந்து சொல்லணும்னாக்கா தொழிலாளர்கள் நிலை வந்து மிகவும் மோசமா போயிட்டு இருக்குது. அனைத்து தரப்பு தொழிலாளர்களும் போராடிதான் தங்களுடைய சுதந்திரத்தை வந்து மீண்டும் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில வந்திருக்கிறோம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மத்திய கவர்மெண்ட், அதாவது தொழிலாளர் விரோத பாசிச ஆட்சியானது தொழிலாளர்கள் மீது ஒரு கடுமையான ஒரு போரை தொடுப்பதற்கு தயாராக உள்ளது. அந்த போரை எதிர்கொள்வதற்கு அனைத்து தரப்பு மத்திய தொழிற்சங்கங்களும் அடித்தட்டு தொழிலாளர்களும் வந்து தயாரான நிலையில் தான் இருக்கிறாங்க. இன்னும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறது என்னன்னு கேட்டாக்கா, வருகின்ற மே 20ஆம் தேதி கூட மத்திய தொழிற்சங்கங்கள் வந்து ஒரு மாபெரும் மறியல் போராட்டத்தை வந்து அறிவித்திருக்கின்றது. இந்த மறியல் போராட்டம் என்பது அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் திரட்டி பாசிச மோடி ஆட்சிக்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக இருக்கும். அதற்கான தயாரிப்பு ஏற்பாடுகளை அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் AICTU தொழிற்சங்கமும் முன்னின்று தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு தன்னுடைய தொழிலாளர்களை திரட்டுவதற்கான அனைத்து வேலைகளையும் அனைத்து தரப்பு தொழிலாளர்கள் மத்தியிலும் நடத்தி கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த வேலையில வந்து தெரிவிச்சுக்கிறோம். இந்த போர் என்பது தொழிலாளர்களுடைய பாதுகாப்புக்கான போர். நம்முடைய வாழ்வாதாரத்தை மீட்டு நம்முடைய தலைமுறைக்கு நம்முடைய அனைத்து வளங்களையும் அப்படியே திருப்பி கொடுப்பதற்கான முயற்சிக்கான போர் என்பதை நாம் அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும். மார்க்ஸ் அவர்கள் வந்து சொன்னது உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்று சொன்னாரு. கண்டிப்பா அது வந்து உண்மையான வார்த்தை. இன்னைக்கும் வந்து நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னதை வந்து நாம் கருத்தில் ஏற்றுக்கொண்டு உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்பதை வந்து நாம் நினைவுபடுத்த வேண்டும். வருகின்ற இந்த மே தினத்தை அனைவரும் நம்முடைய தொழிலாளர்களுக்கான உரிமைகளையும் கடமைகளையும் மீண்டும் நினைவு கூர்ந்து தொழிலாளர்கள் சுதந்திரமான ஒரு சமுதாயத்தில் வாழ்வதற்கான ஒரு நாடாக மாற்றுவதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடுவோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிலோமினா, AICTU தேசிய குழு உறுப்பினர்.